எபிசோட் 86. நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். ஒரு இருட்டு அறைக்குள் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. ஏய், வாய மூடு. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ என்னதான் அழுதாலும் இந்த இடத்த விட்டு உன்னால வெளியே போகவே முடியாது. ப்ளீஸ் ஆன்ட்டி, என்னை வெளியே விடுங்க. இந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் ஆன்ட்டி. ப்ளீஸ் இந்த டோரை ஓபன் பண்ணுங்க. நீ இப்படி அழுகிறாப்ல டோரை ஓபன் பண்ணி உன்னோட மம்மி கிட்ட கூட்டிட்டு போவேன்னு நினைக்கிறியா? இந்த அதித்திய பார்த்தா உங்க எல்லாருக்கும் முட்டாளா தெரியுதுல. விடவே மாட்டேன். அந்த சிவன்யாவை என்னைக்கும் என்னை விட மேல வரக்கூடாது. நான் என்னோட அபிஷேக்கை இழந்து, என்னோட குடும்பத்தை இழந்து, தாத்தாவை இழந்து தெருவுல நிப்பனா. ஆனா அவ பணக்கார புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வாளாம். ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, தயவு செஞ்சு என்னை எங்க மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்ட்டி, ப்ளீஸ். வாய மூடிட்டு அமைதியாரு, இல்லனா வாயவும் சேர்த்து கட்டிடுவேன் பாத்துக்க. ஏதோ குழந்தையாச்சே போனா போகுதுன்னு விட்டுருக்கேன். இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் உன்னோட மம்மிக்கு நீ தான் உயிர். உனக்கு ஏதாவதுன்னா அவ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டா. நீ காணாம போன விஷயம் தெரிஞ்சு அவ புழுவா துடிக்கணும். அது நான் பார்த்து ரசிக்கணும். ஏன் ஆன்ட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மம்மி உங்க மேல பாசமா தானே இருந்தாங்க. மம்மிக்கு உங்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. உன் மம்மிக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கும் அவளை பிடிக்கணும்னு அர்த்தமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு அவளை சின்ன குழந்தையில இருந்தே பிடிக்காது. அவ சிரிச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால அவ என்னைக்கும் சிரிக்கவே கூடாது. அவ எப்பயும் அழுதுகிட்டே தான் இருக்கணும். நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உன் மம்மி தான் காரணம். இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. நீ இங்கேயே கிடந்து அழுது அழுது சாக வேண்டியதுதான். அடுத்த ஜென்மத்திலயாவது சிவன்யா மாதிரி ஒருத்தி வயிற்றுல பொறுக்காம யாராவது என்ன மாதிரி போல்டா இருக்கவங்க வயிற்றுல பிறந்து சந்தோஷமா வாழு. ஓகே? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என் குழந்தை எங்கப்பா இருக்கா? தீக்ஷி எங்கப்பா போனா? அம்மாடி, அது அத நான் எப்படிமா சொல்லுவேன்? உங்க அம்மா மேலதான் எல்லா தப்பும். உங்க அம்மா எப்படி அவளை நம்பலாம்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? யோசிக்காம இப்படி பண்ணிட்டாலே. நீங்க என்னப்பா சொல்றீங்க? யார அம்மா நம்பினாங்க? என்ன நடந்தது? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்கப்பா? அம்மாடி, அது என்ன நடந்துச்சுன்னா, 2 மணி நேரத்திற்கு முன்பு. பாட்டி, இவ்ளோ நேரம் ஆச்சு, மம்மி எங்க இன்னும் காணோம்? டாடியும் வர காணோம். 2 பேரும் எங்க போனாங்க? 2 பேரும் முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்கடா. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. சரி, இப்போ லேட் ஆச்சு, நீ தூங்குடா. காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல. நான் மம்மியையும் டாடியையும் பார்க்காம தூங்க மாட்டேன். மம்மிக்கு ஃபோன் பண்ணித்தாங்க பாட்டி, நான் மம்மி கிட்ட பேசணும். அட கடவுளே, இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ அப்பா குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. இந்த குழந்தைக்காவது இறக்கப்பட்டு என் மாப்பிள்ளைய விட்டுருக்க கூடாதா? உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் நல்லபடியா குணமாகி வந்துடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். பாட்டி, மம்மிக்கு ஃபோன் பண்ணித்தாங்க, நான் பேசணும். தீக்ஷி குட்டி, என் செல்லம்ல, இப்படி அடம் பிடிச்சிங்கன்னா பாட்டி என்னடா செய்வேன்? மம்மி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாட்டி பேச்ச கேளுடா. இல்ல, நான் கேட்க மாட்டேன். நான் இப்பவே மம்மி கிட்ட பேசணும். தீக்ஷியும் வாசுகியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. தீக்ஷி குட்டி, மம்மி தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். நீ அமைதியா இங்கேயே உட்காரு, ஓகேவா? வாசுகி வேகமாக வாசலை திறக்க அங்கு அதித்தி நின்று கொண்டிருந்தாள். அதித்தி, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு. உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க என்ன அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன் சித்தி. ஆனா என்ன நீங்க தப்பா மட்டும் நினைக்காதீங்க சித்தி. நான் இப்ப திருந்திட்டேன். சித்தார்த்துக்கு அப்படி ஆனது தெரிஞ்சதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்ப கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். சிவன்யா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. என்ன, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரியா? மாப்பிள்ள இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு இப்ப பரவாயில்லையா? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு முடிச்சுட்டாரு. அவர் கண் முடிச்ச உடனே தீக்ஷியை தான் பார்க்கணும்னு சொன்னாரு. சிவன்யா தான் என்ன போய் தீக்ஷியை கூட்டிட்டு வர சொன்னா. என்ன, சிவன்யா தீக்ஷியை உன் கூட அனுப்ப சொன்னாலா? இல்ல, நான் என் பேத்திய உன் கூட அனுப்ப மாட்டேன். சித்தி, எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு. சிவன்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கா.
அவளுக்கு ஆறுதலா சித்தப்பா தான் அங்க இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வேற யாரும் இல்லாதால தான் நான் வந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா சிவன்யாக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அதித்தி அழுது கொண்டே சொன்னதும் வாசுகி ஒரு நிமிடம் யோசித்தார். இல்ல வேண்டாம், சிவன்யாக்கு ஃபோன் பண்ணாத, அவ ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டு இருப்பா. சரி, நானும் ஹாஸ்பிட்டல் வரேன், மாப்பிள்ளைய நானும் பார்க்கணும் தானே. ஐயோ, இந்த கிழவிய ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம்னா இவளும் இப்ப வரேன்னு சொல்றாளே, இவளை இப்ப என்ன பண்றது? வாமா, நானும் வரேன், நம்ம 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. இல்ல சித்தி, நீங்க வீட்ல தான் இருக்கணும். சித்தார்த்துக்கு திடீர்னு ஏதாவது சாப்பிட கொடுக்க சொன்னா அவருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வீட்ல யாராவது இருக்கணும்ல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா என்ன பண்றது? அதான் சொல்றேன், நீங்க வீட்லயே இருங்க. ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஆமா, அதுவும் சரிதான். அவர் உடம்பு சரியில்லாதவரு, அவருக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் கொடுக்க கூடாது. சரி, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சிவன்யாவை அழாம பத்திரமா பாத்துக்கோ. என் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சித்தி, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே சிவன்யா அழுகவே மாட்டா. ஏன்னா அழறதுக்கு அவ உயிரோட இருந்தா தானே. தீக்ஷி குட்டி, நீ ஆன்ட்டி கூட போய் மம்மிய பாக்குறியா? பாட்டி, இந்த ஆன்ட்டி ரொம்ப பேட் ஆன்ட்டி, நான் இவங்க கூட போக மாட்டேன். குழந்தை கூட என்ன இப்படி சொல்றான்னா நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு. தீக்ஷி, உன்னோட வயசுல பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆன்ட்டி உன்னை மம்மி டாடி கிட்ட கூட்டிட்டு போவாங்க, நீ அவங்க கூட போ. தீக்ஷி குட்டி, ஆன்ட்டி இது வரைக்கும் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா சாரி. இனிமே ஆன்ட்டி உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், ஓகேவா? சரி வா போலாம். எபிசோட் 87. அதித்தி ரொம்பவே லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா. உன்னோட மம்மிய பார்க்கணும்னு சொன்னல, ஆன்ட்டி கூட வந்தாதான் நீ உன்னோட மம்மிய பார்க்க முடியும். ஆன்ட்டி உன்னை மம்மி கிட்ட கூட்டிட்டு போறேன், வாடா செல்லம். நிஜமா நீங்க என்ன என்னோட மம்மி கிட்ட தான் கூட்டிட்டு போவீங்களா? உண்மையிலேயே என்னோட மம்மி தான் உங்களை என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமாண்டா செல்லம், உன்னோட மம்மி தான் என்ன கூட்டிட்டு வர சொன்னா. அப்படின்னா ஓகே, வாங்க போலாம். சரி சித்தி, நான் பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க போயிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போ. என்னப்பா சொல்றீங்க? அதித்தி அக்கா கூட்டிட்டு போனாங்களா? அப்பா, அவங்கள நம்பி அம்மா ஏன் தீட்சையை கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட குழந்தை இப்ப எங்க, எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியலையே. சிவன்யா, குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைய யார் கூட்டிட்டு போனா? அண்ணா, அதித்தி அக்கா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம். அவங்க இன்னும் இங்க வரல. என் குழந்தைய வேணும்னே அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க போல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சிவன்யா, முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. நீ சொல்றத வச்சு பார்த்தா எப்படியும் சிட்டிக்குள்ளதான் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பா. அவ்வளோ சீக்கிரம் சிட்டியை விட்டு குழந்தைய கொண்டு போயிருக்க முடியாது. நீ அழாத, ஏதாவது பண்ணி எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். நீ தைரியமா இரு. இந்த விஷயத்த முதல்ல சித்தார்த் கிட்ட சொல்லணும். அண்ணா, அவருக்கு இப்பதான் இவ்ளோ பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. இந்த நேரத்துல அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லலாமான்னு கூட தெரியல. மா, தங்கச்சி, உன் புருஷனை நீ என்ன நினைச்சிட்ட? He is the war of God, மா. இந்த நாட்டையே காப்பாத்துறவனால தான் குழந்தைய காப்பாற்ற முடியாதா? இன்னைக்கு மட்டும் உன் புருஷன் ரிஸ்க் எடுத்து இந்த மிஷனை பண்ணி முடிச்சான்னு வச்சுக்கோ, இந்த திருச்சியே இன்னைக்கு இல்லாம அழிஞ்சு போயிருக்கும். அதை முழுசா காப்பாத்தினது உன் புருஷன் தாமா. அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாம தைரியமா வா. குழந்தை எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். சிவன்யாவிடம் பேசிவிட்டு அசோக் வேகமாக ஐசியூவிற்குள் சென்றான். டேய், என்னடா என் பொண்டாட்டிய உள்ள அனுப்ப சொன்னா மறுபடியும் நீயே வந்திருக்க? திரும்ப திரும்ப உன் முகரை கிட்ட பாத்துட்டு இருக்கணுமா என்ன? சித்தார்த் அப்படி சொன்னதும் அசோக்கிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சிவன்யா வெளியில் வந்தாள். சிவன்யா, ஹே, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழற? அது அந்த அதித்தி ரொம்பவே லிமிட் கிராஸ் பண்ணிட்டாடா. பாப்பாவை கிட்னாப் பண்ணிட்டா. வாட்? என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்களா? சிவன்யா, அசோக் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மையா? குழந்தை வீட்டுல இல்லையா? இல்லங்க, அம்மா கிட்ட இருந்து குழந்தைய அதித்தி அக்கா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப குழந்தைய காணும். அதித்தி, சித்தார்த்தோட பொறுமையை நீ ரொம்பவே சோதிக்கிற. இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு பாரு. அசோக், என்னோட போனை எடுத்து உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணு. சரிடா மச்சான். ரிங் போதும் மச்சான், பேசு. ஹலோ ப்ரோ, இப்ப என்ன, நான் போயிட்டேனா இல்லையா செக் பண்ணணுமா? ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட்ல ஏறிடுவேன். போதுமா? என்ன நம்புங்க ப்ரோ. அர்ஜுன், நான் சொல்றதை கேளு.
நம்ம டீம்ல உள்ள எல்லாரையும் விஷ்ணு கிட்ட சொல்லி பத்திரமா கூட்டிட்டு போக சொல்லிட்டு நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. ப்ரோ என்னாச்சு? உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு. இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? அர்ஜுன், என்னோட குழந்தைய இந்த அதித்தி கிட்னாப் பண்ணிட்டாலாம். இப்போ குழந்தைய காணோன்னு சிவன்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நீ சீக்கிரம் வா, உடனே குழந்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். வாட்? குழந்தைய காணுமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? டோன்ட் வரி ப்ரோ, அண்ணி அழ வேண்டான்னு சொல்லுங்க. நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்பேன். இன்னும் 1 மணி நேரத்துல குழந்தை உங்க கையில இருப்பா. ஓகே? ஓகே அர்ஜுன், பட் மறந்துடாத, இது அன்அபிஷியலா டீல் பண்ணு. இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த குழந்தை என்னோடதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எஸ் ப்ரோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அண்ணிய மட்டும் அழாம பாத்துக்கோங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் தாஸ், நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் மிஷனே கிடையாது. இப்ப நீ பண்ண போறதுதான் உண்மையான மிஷன். இந்த மிஷன்ல நீ கண்டிப்பா சக்சஸ் ஆகியே தீரணும். ஏன்னா அது என் ப்ரோவோட குழந்தை. அந்த குழந்தை மேல யார் கை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த அர்ஜுன் தாஸ் யாருன்னு இன்னைக்கே காட்டுறேன். அசோக், இந்த விஷயம் எதுவும் லீக் ஆகாம பாத்துக்கோ. சிவன்யாக்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. புரியுதா? புரியுது மச்சான், நீ ரிலாக்ஸா இரு. கண்டிப்பா குழந்தைய அவ எதுவும் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. ஒருவேளை அவ பண்ணணும்னு நினைச்சாலே அதுக்கான தண்டனை கொடூரமா இருக்கும். சரி, நான் இன்னும் சில பேருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணிக்கிறேன். நீ நியூஸ் மட்டும் எங்கேயோ லீக் ஆகிடாம பாத்துக்கோ. ஓகே மச்சான், மீடியா பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சிவன்யா, நான் திரும்பி வர வரைக்கும் நீ சித்தார்த்த பத்திரமா பாத்துக்கோமா. கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருவா, நீ கவலைப்படாத. சரி அண்ணா, அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க பாப்பாவை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்கண்ணா ப்ளீஸ். என்னால என் குழந்தை இல்லாம இருக்கவே முடியாது. எனக்கு எல்லாமே அவதான். சிவன்யாவிடம் பேசிவிட்டு அசோக் அங்கிருந்து சென்றான். சிவன்யா, ஏய் உன்னதான், என்ன பாரு, அழாதடி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இல்லங்க, உங்களுக்கு அதித்தி அக்காவை பத்தி தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க குழந்தைய அடிச்சிருந்தா என்ன பண்றது? ஒருவேளை அவளுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்காம துன்புறுத்துனா என்ன பண்றது? என் குழந்தை இந்நேரம் மம்மி மம்மின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. சிவன்யா, உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னோட கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கேனா இல்லையா? உன் மனசுல எப்பவும் ஒண்ணு மட்டும் ஞாபகமா வச்சுக்கோ. ஒருவேளை உன் கண்ல இருந்து கண்ணீர் வருதுன்னா அது இந்த சித்தார்த் இறந்து போனதுக்காகவா மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி நீ எதுக்காகவும் அழக்கூடாது. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அழ வைக்க முடியாது, அழ வைக்கவும் விடமாட்டேன். சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா அழுது கொண்டே அவனது தோளில் சாய்ந்தாள். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நான் கமிஷனர் ராஜதுரை பேசுறேன். சித்தார்த் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ சார், நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போக போறேன். அர்ஜுன், நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க டைரக்டா அங்க வந்துருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 88. என்ன, குழந்தைய கொல்ல போறீங்களா? சார், what happened? Is anything wrong? No, Mr. Arjun. It's a good news. சித்தார்த் சார் கொடுத்த ஃபோன் நம்பரை நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தோம். அது 45 மினிட்ஸ்க்கு முன்னால தான் இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கடைசியாக அங்கே ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அது விமல்ன்ற பேர்ல இருக்கு. அந்த பர்சனோட லொகேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சாரோட குழந்தைய ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு சீக்ரெட்டாக ஒரு டீமை கேதர் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே டேலண்ட் ஆனவங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்கள லீட் பண்ணால் போதும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஹெல்ப். என்ன நடந்தாலும் சரி, குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. டெஃபினெட்லி மிஸ்டர் அர்ஜுன். சித்தார்த் சார் எவ்வளோ பெரிய மிஷனை நடத்தி முடிச்சிருக்காரு. அவரோட குழந்தைய காப்பாத்தாம விட்டா அது இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். அதனால கண்டிப்பா இதுல நாங்க சக்சஸ் ஆகியே தீருவோம். ஓகே சார், நாம எல்லாரும் சேர்ந்து குழந்தைய காப்பாத்தி சேஃபா ப்ரோ கிட்ட ஒப்படைப்போம். நான் நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். அர்ஜுன் சற்று நேரத்தில் கமிஷனர் அனுப்பிய லொகேஷனிற்கு சென்றான். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், ஐம் எஸ்பி ராமகிருஷ்ணா. நைஸ் டு மீட் யூ. ஹலோ எஸ்பி சார், நைஸ் டு மீட் யூ. என்ன ஆச்சு? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அவனோட லொகேஷன் எங்க காட்டுது? சார், பிமல்ன்றது வேற யாரும் இல்ல. நீங்க கிட்னாப் பண்ணதா சொன்ன அந்த பொண்ணோட தம்பி தான் அது.
அந்த நம்பர் இப்போ சிட்டியில இருக்க காஃபி ஷாப் கிட்ட காட்டுது. ஆல்ரெடி அந்த சிம் பத்தி நாங்க விசாரிச்சிட்டோம். இதுதான் அவனோட போட்டோ. நம்ம டீம்ல இருந்து 2 பேர் மட்டும் அந்த காஃபி ஷாப்குள்ள போகட்டும். அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணலாம். ஓகே சார், பட் நம்ம என்ன பண்ணாலும் சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட குழந்தை இருக்கிற ஒவ்வொரு நொடியும் குழந்தைக்கு ஆபத்து. எஸ் மிஸ்டர் அர்ஜுன், வில் டூ அவர் பெஸ்ட். எஸ்பி சொன்னது போலவே 2 போலீஸ்காரர்கள் மஃப்டியில் உள்ளே சென்றார்கள். அவர்களுடன் அர்ஜுனும் சென்றான். சார், 4வது டேபிள்ல ஒருத்தன் தலையில கேப்பு மாஸ்க் போட்டு உக்காந்துருக்கான்ல, அவன் தான் விமல். இவனை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அவன் பார்க்கவே ரொம்ப நர்வஸா இருக்கான். இவ்வளோ நர்வஸா காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கானா அவன் கண்டிப்பா யாரையும் மீட் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். போலீஸ் ஆபீசர் இருவரும் ஒரு டேபிளில் உட்கார அர்ஜுன் வேறொரு டேபிளில் உட்கார்ந்தான். ஹலோ, இன்னும் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எப்போ சொன்னேன்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம், இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் சொன்னதெல்லாம் நடக்கணும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். இந்நேரம் அந்த சித்தார்த்துக்கு நியூஸ் போயிருக்கோம். அவன் இந்நேரம் சிட்டி ஃபுல்லா குழந்தைய தேட ஆர்டர் அனுப்பியிருப்பான். அவ்வளோதான். நீங்க சொன்ன காஃபி ஷாப் கிட்ட வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, சீக்கிரம் வா, லேட் ஆக்கிடாத. ஓகே பாஸ். அவன் சொன்னது போலவே அடுத்த 2 நிமிடங்களில் அந்த அடியால் காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தான். இதை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எல்லாம் பக்காவா இருக்குல்ல? இந்த டாக்டர் கிட்ட விவரத்தை சொல்லிட்டட? எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த இன்ஜெக்ஷனை போட்ட அடுத்த 1 மணி நேரத்துல அந்த குழந்தையோட உயிர் போயிடும். நம்ம இன்ஜெக்ஷனை போட்டு அந்த குழந்தைய ஹைவேல ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி விட்டா முடிஞ்சுது. அந்த குழந்தை நடந்து போற வழியிலே இறந்துடும். நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஓகே குட். ஹைவேல எங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு பார்த்து அந்த ஏரியால குழந்தைய இறக்கி விடு. ஏன்னா நம்ம தான் பண்ணோன்னு எந்த அடையாளமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. புரியுதா? எஸ் பாஸ். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் செட் பண்ணியாச்சு. அந்த குழந்தை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேர் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த குழந்தை இறந்தது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு வரணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே சரி, நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பணும். அங்க அதித்தி ரொம்ப டென்ஷனா இருக்கா. விமல் அவனது அடியாளிடம் பேசிவிட்டு பின்பு அவனை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். ரெடி ராஸ்கல்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ப்ரோவோட குழந்தையவே கொல்ல பிளான் போடுவீங்க? உங்களுக்கு சாவி என் கையில தான்டா. சார், இப்ப என்ன பண்ணலாம்? உங்களை ஃபாலோ பண்ணலாமா? ஆனா நம்ம கார்ல போக கூடாது. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அவங்க பின்னால போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ டீம்ல இருக்க எல்லாரும் ஒரு கார்ல வாங்க. எனக்கு ஒரு பைக் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு பின்னாலே நீங்க ஒருத்தர் மட்டும் வாங்க. ஓகே சார். சற்று நேரத்தில் அர்ஜுன் சொன்னது போலவே அர்ஜுன் அங்கிருந்து பைக்கில் கிளம்பினான். மற்றவர்கள் சற்று தூரம் தள்ளி காரில் மெதுவாக வந்து கொண்டிருந்தார்கள். பாஸ், அவுட்டர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிக்காம ஒரு பில்டிங் இருக்கே, அங்கதானே பாஸ் போனோம்? அங்கதான். சீக்கிரம் போ, நமக்கு நேரம் இல்ல. எந்த பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடணும். ஓகே பாஸ், இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் அங்க போயிடுவேன். நம்ம காருக்கு பின்னால யாரும் நம்மள ஃபாலோ பண்ணல. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? இல்ல பாஸ், யாருக்கும் சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை யாருமே ஃபாலோ பண்ணல, நான் நல்லா பார்த்துட்டேன். நம்ம பின்னாடி எந்த காரும் வரல. ஒருவேளை யாராச்சும் ஃபாலோ பண்ணாலும் அவங்க ஏதாவது பெரிய கார்ல தானே வந்திருப்பாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த குழந்தை ஒன்றும் சாதாரண குழந்தை இல்லையே, கிரேட் லெஜண்ட் சித்தார்த்தோட குழந்தை ஆச்சு. கண்டிப்பா இதுக்கு ஒரு தனி ஃபோர்ஸே போட்டு தேட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வர்றதுக்கு முன்னால நம்ம சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஓகே பாஸ். அவர்கள் சொன்னது போலவே அடுத்த 1/2 மணி நேரத்தில் பாதி கட்டியும் கட்டாமலும் இருந்த ஒரு பில்டிங்கிற்கு முன் அந்த கார் சென்று நின்றது. அதிலிருந்து இருவரும் இறங்கினார்கள். பாஸ், நீங்க முதல்ல உள்ள போங்க. நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களா என்னன்னு எதுக்கும் ஒரு முறை பார்த்துட்டு வரேன். இந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன். ஓகே, பார்த்துட்டு சீக்கிரம் உள்ளவா, நான் முன்னால போறேன். வந்துட்டியா? இத வாங்குறதுக்கு இவ்ளோ நேரமா? நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு புரியுதா இல்லையா? நாம நீ என்னையும் சேர்த்து சொல்லாத. தப்பு பண்ணிட்டு இருக்கிறது நீதான், நான் இல்ல. ஏதோ கூட பிறந்துட்டியேன்னு உனக்கு உதவி செய்ய தான் நான் இங்க வந்தேன். சரி, எங்க அந்த குழந்தை?
எபிசோட் 89. அதித்தி என்ன ஆனா? அப்படி பேசாத. இது நான் எனக்காக மட்டும் செய்யல, நம்ம எல்லாருக்காகவும் தான். நாம மட்டும் அந்த சிவன்யாவை தாத்தா பக்கத்துல நெருங்க விட்டோம்னு வை, அதுக்கப்புறம் அவரோட எல்லா சொத்தையும் தாத்தா அவளுக்கே கொடுத்துருவாரு. அது நடக்க கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வீட்ல நமக்கு இடம் இருக்கும்னு நினைக்கிறியா என்ன? நெவர். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த சிவன்யா இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இப்ப நீ பண்ற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இருந்தாலும் நீ போலீஸ்ல மாட்டினா அது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ சொன்ன மெடிசனை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா இன்ஜெக்ஷன். இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் நீ கேட்காத அதித்தி. சரி, ஓகே, நீ எதுலயும் தலையிட வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நானே பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உன்னோட அவசரத்தினால தான் அபிஷேக் உன்னை விட்டு போயிட்டாரு. நீ இதுலலாம் கவனத்தை செலுத்ததை விட அபிஷேக் எப்படி திரும்பி கொண்டு வர்றதுன்னு யோசி. இப்போதைக்கு உனக்கு இருக்க ஒரே ஹோப் அவர் தான். அவரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடாது தீ. அபிஷேக்கை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல இந்த சிவன்யாவோட கதையை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தி யோசிப்பேன். ஏதோ பண்ணு. இப்ப எங்க அந்த குழந்தை? சீக்கிரம், நமக்கு ரொம்ப நேரம் கிடையாது. எப்ப வேணாலும் போலீஸ் இந்த இடத்துக்கு வரலாம். வந்ததுல இருந்து அந்த சனிய கத்திக்கிட்டே இருந்துச்சு, தொல்லை தாங்க முடியலன்னு அதை வாயவும் சேர்த்து கட்டிட்டேன். கத்தி கத்தி பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோமே. சரி சரி, சீக்கிரம் வேலையை முடி. இந்த இன்ஜெக்ஷன். ஏய், என்ன ஏன் கையில கொடுக்குற? என்னால எல்லாம் இதை பண்ண முடியாது விமல், நீயே அதை பண்ணிடு. என்ன நான் பண்ணவா? இல்ல, எனக்கு இந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தாலே பயம். அதுவும் ஒரு குழந்தைக்கு போய் போட சொன்னா என்னால முடியாதுப்பா, நீயே போடு. என்னடா நீ இப்படி பயந்தவனா இருக்க? சரி கொடு, நானே போடுறேன். வெயிட் பண்ணு, என் கூட வந்தவன் இருக்கான், அவனை போட சொல்லுவோம். டேய் மாறி, இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. உன் கூட யார் வந்தா? என்னோட அடியாள் தான். வெளியில யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொன்னான். இன்னும் வரல. வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய் முட்டாள், என்னடா சொல்ற? உன் கூட வந்தவன் இன்னும் உள்ள வரலையா? ஓ மை காட், போச்சு, எல்லாம் போச்சு. கண்டிப்பா அந்த சித்தார்த்தோட ஆளுங்க நம்மள கண்டுபிடிச்சு இங்க வந்துட போறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் உள்ள வர வரைக்கும் பார்த்துட்டே தான் வந்தேன். எங்களை எந்த காரும் ஃபாலோ பண்ணல. அநேகமா ஏதாவது ஃபோன் கால் பேசிட்டு இருப்பான். இரு, நானே போய் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க இவனை தானே தேடுறீங்க. அர்ஜுன் அவர்கள் முன்பு விமலின் அடியாலை தூக்கி வீசினான். என்ன 2 பேரும் ஸ்டன்னாகி நிக்கிறீங்க? நான் இங்க வருவேன் நினைச்சு கூட பார்க்கலையா? எதிர்பார்த்திருக்கணும். என்னோட ப்ரோக்கு எவனாவது பிரச்சனையை ஏற்படுத்த நினைச்சானா அவனுக்கு முன்னாலே எப்பவும் இந்த அர்ஜுன் தாஸ் இருப்பான்னு யோசிச்சிருக்கணும். கமான் பாய்ஸ், இன்னும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து 2 பேரையும் பிடிங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. ஆக்சுவலி நான் குழந்தைய காப்பாத்த தான் இங்க வந்தேன். ஹே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ப்ரோவோட குழந்தையவே கிட்னாப் பண்ணியிருப்ப. எனக்கு இந்த பொண்ணுங்களை அடிக்கிறது பொதுவாவே பிடிக்காது. ஆனா பொண்ணுன்ற லிஸ்டிலே நீ இல்ல. உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லடி. இந்தா வாங்கிக்கோ. அர்ஜுன் அதித்தியின் கன்னத்தில் ஓங்கி அறைய அவள் அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாள். அர்ஜுன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சிவன்யாவோட குழந்தைய கிட்னாப் பண்ணி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிதான் நீ இந்த இடத்துக்கு வர சொன்னா. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ஆஹா, எப்பா என்ன ஒரு நடிப்பு! எப்படி குழந்தைய கிட்னாப் பண்ணதே உனக்கு தெரியாது, ஆனா அந்த குழந்தைய எப்படி ஊசி போட்டு கொள்ளணும்னு மட்டும் உனக்கு தெரியுமா? இந்தா, நீயும் வாங்கிக்கோ. அர்ஜுன் விமலையும் ஓங்கி மிதிக்க அவன் அங்கிருந்த சுவற்றில் முட்டி கீழே விழுந்தான். எஸ்பி சார், 2 பேரும் என்னானாலும் சரி வெளியே விடக்கூடாது. 2 பேரும் வெளியே வராத அளவுக்கு இவங்க மேல என்னென்ன கேஸ் போட முடியுமோ எல்லா கேஸையும் போடுங்க. லைஃப்ல இன்னொரு முறை சிவன்யாவையோ குழந்தையோ அவங்க ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. எஸ் மிஸ்டர் அர்ஜுன், டோன்ட் வரி. கண்டிப்பா இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன். ஓகே, இவங்களை நீங்க பாருங்க, நான் குழந்தை எங்கன்னு பாக்குறேன். அவர்களிடம் பேசிவிட்டு வேகமாக அர்ஜுன் உள்ளே சென்று பார்க்க குழந்தை அங்கு மயங்கிய நிலையில் கிடந்தாள். ஓ ஷிட்! சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. தீக்ஷி குட்டி,
அர்ஜுன் எவ்வளவு எழுப்பியும் குழந்தை கண் விழிக்காமல் மயக்கத்திலேயே இருந்தாள். எஸ்பி சார், சீக்கிரமே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுங்க. குழந்தைய இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். குழந்தை மயக்கத்துல இருக்கா. சார், வெளியே நிக்கிற கார்ல கிளம்புங்க. இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தைய பாக்குறோம். ஓகே சார், ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். அர்ஜுன் எஸ்பியிடம் பேசிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்றான். அப்பொழுது அவனது செல்போன் ஒலிக்க அசோக் தான் போன் செய்திருந்தான். ஹலோ அர்ஜுன், என்னாச்சு? குழந்தை கிடைச்சிட்டாளா? அசோக் ப்ரோ, குழந்தை கிடைச்சிட்டா. குழந்தை இப்ப என் கூட தான் இருக்கா. ஆனா குழந்தை மயக்கத்துல இருக்கா. அதான் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இத சித்தார்த் ப்ரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அண்ணி அழ வேணாம்னு சொல்லுங்க. குழந்தை மயக்கத்துல இருக்காளா? ஏன், அவளுக்கு அடி எதுவும் பட்டிருக்கா? இல்ல ப்ரோ, குழந்தையோட கையு வாய் எல்லாத்தையும் அந்த அதித்தி கட்டி போட்டு வச்சிருக்கா. குழந்தை பயத்துல அழுது மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துருவோம். ஓகே ஓகே, பார்த்து வாங்க. அப்புறம் அந்த அதித்தி என்னானா? அவளை சும்மாவா விட்டு வந்த? இல்ல, எஸ்பி சார் அங்கதான் இருக்காரு. அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. குழந்தை கண் விழிக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு நான் கொடுக்கறேன் பாருங்க லெசன். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன். ஓகே அர்ஜுன், நான் முதல்ல சித்தார்த் கிட்டயும் சிவன்யா கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றேன். 2 பேரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 90. தீக்ஷி, மம்மிய பாருடா. என்னங்க இவ்ளோ நேரம் ஆச்சு, குழந்தைய பத்தி இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? சிவன்யா, அர்ஜுன் போயிருக்கான்ல, அப்ப நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம குழந்தை சேஃபா இருக்கான்னு உனக்கு ஒரு குட் நியூஸ் வரும். அசோக் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். மச்சான் மச்சான், குழந்தை கிடைச்சிட்டா. குழந்தை இப்ப அர்ஜுன் கிட்ட தான் இருக்காளாம். இப்பதான் அர்ஜுன் போன் பண்ணான். என்ன சொல்றீங்க? என் குழந்தை கிடைச்சிட்டாளா? என் குழந்தை நல்லா இருக்காளா? நான் இப்பவே என் குழந்தைய பார்க்கணும். குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, பயத்துல மயங்கிட்டா போல. அர்ஜுன், குழந்தைய இங்க தானே கொண்டு வந்துட்டு இருக்கான். அச்சோ, என் குழந்தை எவ்வளவு பயந்திருந்தா மயங்கிருப்பா. அந்த ராட்சசி என் குழந்தை என்ன பண்ணான்னு தெரியலையே. என்ன ஆனாலும் சரி, அந்த அதித்திய மட்டும் விட்டுடாத. குழந்தை மேல கை வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சே ஆகணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவ வெளியில வராத அளவுக்கு பாத்துக்க அசோக். சித்தார்த், அதை நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. ஆல்ரெடி அர்ஜுன் இதை பத்தி கமிஷனர் கிட்ட பேசிட்டான். இனி யார் நினைச்சாலும் அதித்தியை காப்பாற்ற முடியாது. இந்நேரம் அர்ஜுன் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாலும் வந்திருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா, நானும் வரேன். என் குழந்தை எனக்கு இப்பவே பார்க்கணும். சிவன்யா, நீ குழந்தைய பார்த்தா அழுவ. குழந்தை கொஞ்சம் சரியானதும் நானே அவளை கூட்டிட்டு வரேன். என்னால என் குழந்தைய பார்க்காம இதுக்கு மேல ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நான் இப்பவே என் குழந்தைய பார்த்தாகணும். சிவன்யா அப்படி அடம் பிடிக்கவும் அசோக் சித்தார்த்தை நிமிர்ந்து பார்த்தான். அவளை கூட்டிட்டு போ. குழந்தைய பாக்குற வரைக்கும் அவன் அமைதியா இருக்க மாட்டா. சரி மச்சான், கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. நான் இப்போ வந்துடுறேன். சிவன்யா, வா போலாம். இருவரும் ஹாஸ்பிட்டலின் ரிசப்ஷனில் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அர்ஜுன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தான். என் குழந்தை இப்படி இருக்காளே. தீக்ஷி, தீக்ஷி, மம்மிய பாருடா. உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். எல்லாம் என்னோட தப்புதான். மம்மி உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. டாக்டர், டாக்டர், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு? டாக்டர், குழந்தை மயங்கிட்டா. அவ பயத்துல மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல குழந்தைய செக் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் குழந்தைய எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் பொண்ணு இப்படி மயங்கி கிடக்குறாளே. தீக்ஷி குட்டி, மம்மிய பாருடா. யாராவது ஒரு ஆள் மட்டும் உள்ள வாங்க. சிவன்யா, நீ இங்கே இரு. அர்ஜுன், நீ உள்ள போ. ஓகே ப்ரோ. குழந்தை ரொம்ப அழுது அதிர்ச்சியில தான் மயங்கி இருந்திருக்காங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுருக்காங்க? குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க டாக்டர். அந்த அதிர்ச்சியில தான் குழந்தை மயங்கி இருக்கா. இப்பதான் குழந்தைய காப்பாத்திட்டு வந்தோம். வாட்? குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்களா? இது போலீஸ் கேஸ். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இந்த குழந்தை யாரோடது? சார், கண்டுபிடிச்சதே போலீஸ் தான். இந்த குழந்தை மிஸ்டர் சித்தார்த்தோடது. அவங்க குழந்தைக்கும் ஒய்ஃப்க்கும் வெளியே சேஃப்டி இல்லைன்றதால தான் கவர்மெண்டே இந்த விஷயத்தை லீக் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. இது நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும்.
நீங்க பயப்படாம குழந்தைய பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், அப்படின்னா நோ இஷ்யூஸ். நர்ஸ், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எல்லா இன்ஜெக்ஷனையும் உடனே வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். நர்ஸ் சற்று நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வர அது குழந்தைக்கு போடப்பட்டது. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. குழந்தை இன்னும் 10 மினிட்ஸ்ல கண் முழிச்சிடுவாங்க. குழந்தை ரொம்ப பயந்ததால தான் மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்கள தனியா விடாம எப்பவும் அவங்க கூட யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டே இருங்க. அந்த குழந்தைக்கு இப்ப கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். நர்ஸ், குழந்தை கண் விழிச்சதும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து செக் பண்றேன். ஓகே டாக்டர். நான் என் குழந்தைய இப்ப பார்க்கலாமா? எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். தாராளமா பாருங்க. ஆனா குழந்தைய இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் குழந்தை பக்கத்துல அழாதீங்க. குழந்தை ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க கிட்ட நார்மலா எப்பவும் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஓகே, சரி, பாத்துக்கோங்க, டோன்ட் வரி. டாக்டர் அங்கிருந்து சென்றதும் சிவன்யா வேகமாக குழந்தை இருந்த அறைக்குள் சென்றாள். தீக்ஷி குட்டி, சாரிடா, இனிமே மம்மி உன்னை எங்கேயும் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் கண்ணை முழிச்சு மம்மிய பாருடா. சிவன்யா, இப்பதான் டாக்டர் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அழாத. நீ தைரியமா இருந்தா குழந்தை தைரியமா இருக்கும். இல்லனா அவளும் பயந்து போயிடுவாமா. அண்ணா பாருங்க குழந்தை எப்படி இருக்கான்னு. அவ எப்பவும் துரு துருன்னு எவ்வளவு சந்தோஷமா பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி வந்துட்டு இருப்பா. அவளை போய் அந்த அதித்தி இப்படி மாத்திட்டாளே. என் குழந்தை என் கூட பேசாம எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. என் குழந்தை இந்த நிலைமையில பார்த்தோம் நான் எப்படி அழாம இருக்கிறது? அண்ணி, நீங்க அழாதீங்க. நீங்க சிந்தின ஒரு கண்ணீர் துளிக்கும் அந்த அதித்தி கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நான் அவளை சும்மா விட மாட்டேன். சரி, நீங்க குழந்தைய பார்த்துட்டு இருங்க, நான் போயிட்டு ப்ரோவை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் சித்தார்த் கூட இரு. அப்புறம் குழந்தை நல்லா இருக்கான்னு சித்தார்த் கிட்ட சொல்லிடு. அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். ஓகே ப்ரோ. வந்துட்டியா? குழந்தை எப்படி இருக்கா? இஸ் ஷி ஆல் ரைட்? எஸ் ப்ரோ, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. குழந்தைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையா. குழந்தை பயந்ததால தான் மயங்கி விழுந்திருக்கா. இன்னும் 5 மினிட்ஸ்ல குழந்தை கண் விழிச்சிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க் காட். அப்புறம் அந்த அதித்தி என்னானா? எஸ்பி சார் அங்கதான் இருக்காரு ப்ரோ. அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வரேன்னு சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அதித்தி இதெல்லாம் தனியா பண்ணல. அவளோட தம்பி விமல்ன்றவனோட சேர்ந்து தான் பண்ணியிருக்கா. நான் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி இருந்தாலும் அவ குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டிருப்பாங்க. ப்ரோ, ஒரு பச்சை குழந்தைய கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ப்ரோ. அவங்கள எதுவும் பண்ணாம நான் இங்கேருந்து காஷ்மீர் கிளம்ப மாட்டேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க நைட்டு ஃப்ளைட்ல காஷ்மீர் கிளம்பிடு. ப்ரோ, உங்களுக்கு எப்படி இப்படிலாம் சொல்ல மனசு வருது? என்னால நிச்சயமா அவங்களை எதுவும் செய்யாம இங்கிருந்து போக முடியாது. குழந்தை அந்த இருட்டு ரூம்ல காலும் கையும் கட்டி போட்டு எப்படி கிடந்தா தெரியுமா? ஐ கான்ட் ஃபர்கெட் தட் கிரிமினல்ஸ் ப்ரோ.